டேய் இங்க வாடா. வா. ஐயோ மிக்கு, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசு, இல்லனா அவளுக்கு சந்தேகம் வந்துடும். என்ன பாபு நீ அவளுக்கெல்லாம் போய் பயந்துகிட்ட? பாத்தியா, கரெக்டா ஸ்மோக்கிங் ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிட்டா. ஆமா, உன் மாமா பொண்ணு போன பிறவில போலீஸ் மோப்பனாயா இருந்திருப்பா. போடா, நானே எல்லாமே பாதியில தூக்கி போட வேண்டிய வந்துச்சேன்னு இருக்கேன். கோச்சுக்காத மிக்கோ, அவ சீக்கிரமே கிளம்பிடுவா. அப்புறம் நாம கண்டினியூ பண்ணலாம். சரிடா, நான் கிளம்புறேன். அவ போன பிறகு ஃபோன் பண்ணு. ஓகேடா? ஓகேடா. என்ன இன்னைக்கு பாபுவோட ஆக்டிவிட்டிஸ் நார்மலா இருக்கிற மாதிரி தெரியலையே. எத்தனை வாட்டி தான் சொல்றது இந்த மிக்குவோட சகவாசத்தை விட்டுடுன்னு? சொன்ன கேட்டா தானே. இந்தா சித்ரா. தேங்க்ஸ் பாபு. ஆமா, வர வர நீ ரொம்ப தான் பிஸி ஆயிட்டு போல இருக்கு. அப்படி ஒண்ணும் இல்லையே. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஆளையே காணல, போனும் சரியா பண்றதில்ல. அதான் உன்னை வந்து பாத்துட்டு போலாமேன்னு வந்த. சாரி சித்ரா, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். அதான். இப்பதானே புதுசா நானும் மிக்கவும் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதான் ரொம்ப வேலை இருந்துச்சு. பார்க்கவே தெரியுது நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சின்சியரா வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஆமா, எங்க வைரஸ் அங்கிளை காணோம்? அங்கிள் ஒர்க்குக்கு போயிருக்காரு, லேட்டா தான் வருவாரு. ஓ, அதான் நீயும் மிக்கவும் சேர்ந்து வீட்ல கூத்தடிச்சிட்டு சாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சித்ரா, நீ என்ன கேலி பண்றேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ பார்க்க தானே போற, நானும் ஒரு நாள் பெரிய ஆள் ஆகுறத. குட் குட். என்னவோ நீ போற வழி நல்லா இருந்தா சரிதான். ஹலோ. ஹலோ பாபு. என்ன மிக்கோ? பாபு, நான் அந்த ரெட் டைரியை வீட்லயே விட்டுட்டேன். பார்ட்டி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அவசரமா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், கொண்டு வந்து கொடுக்குறியா? டேய், வீட்ல சித்ரா இருக்காளே, அவளை விட்டுட்டு? பாபு, நான் தெருமுனையில தான் நிக்கிறேன், சீக்கிரம் கொண்டு வந்து கொடு. ஓகே மிக்கோ, இத வந்துடுறேன். சித்ரா, மிக்கு ஏதோ டைரியை விட்டுட்டு போயிட்டானா, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி பாபு. என்ன ஏதோ சமைச்சுக்கிட்டு இருந்தோம், அதான் டிஃபரன்ஸ் ஸ்மெல் வருதுன்னு சொன்னா. இங்க பார்த்தா கிச்சன் கிளீனா இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் வீட்ல தனியா இருந்து என்னதான் பண்ணிருப்பாங்க? எதுக்கு ஒரு வாட்டி பாபுவோட ரூம்ல போய் பார்க்கலாம். அப்ப ரெண்டு பேரும் இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? நான் கேட்டப்போ எவ்வளவு அப்பாவி மாதிரி நாடகம் ஆடினா. சரி, இது என்ன பாக்ஸ்?
இப்போ இப்படி பண்றான்? அப்ப இவ்வளவு நாளும் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தது இதுதானா? ஐயோ பாவமே, பாபு எவ்வளவு டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கவே நடுங்குதே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சாரி சித்ரா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆமா, நீ அப்ஸ்டேர்ஸ்ல இருந்து வர பாத்ரூம் போயிருந்தியா? ஆமா பாபு. சரி, நான் கிளம்புறேன். ஏன் திடீர்னு கிளம்புற? சித்ரா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. இல்ல பாபு, அம்மா ஃபோன் பண்ணாங்க, அதான். ஓகே, அப்புறம் சந்திக்கலாம். பாய் சித்ரா. டேய் மிகு, என்ன பாபு? சித்ரா போயிட்டா, நீ வீட்டுக்கு வா. நாம விட்ட இடத்துல இருந்து தொடரலாம். ஓ ரியலி? நான் உடனே வரேன். பாய். என்னாச்சு? திடீர்னு என்ன மீட் பண்ணணும்னு சொன்னீங்க, வந்தேன். ஆனா ஒண்ணுமே பேசாம ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. ராகுலன், முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். என்ன பேசுறீங்க? நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? அப்படி என்ன தப்பு பண்ணிருப்பீங்க? ஆமா ராகுலன், உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு விடிஎம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஷிப்புக்கு மூவ் பண்ணிட்டேன். ஏன் அருண் இதை என்கிட்ட மறைச்சிங்க? வேணும்னு மறைக்கல. கொஞ்ச நாளாவே உங்க ஒய்ஃப் அப்செட் ஆயிருக்காங்கன்னு சொன்னீங்க. அதனால உங்களை தொந்தரவு பண்ணாம நடந்துக்கலாமேன்னு தான் நான் அப்படி பண்ணேன். ஓஹோ, அதான் விடிஎம் அவ்வளவு சீக்கிரமா உண்மையெல்லாம் கக்கியிருந்தானா? அதுவும் அவ்வளவு சுலபமா இருக்கல ராகுலன். ஆனா இப்போ என்ன? இப்போ ஒரு பேட் நியூஸ் ராகுலன். ஏன், என்னாச்சு? அவனை கொன்னுட்டீங்களா இல்ல அவனாவே செத்துட்டானா? அப்படி ஒன்று நடந்திருந்தா அதை பேட் நியூஸ்னு நான் நினைச்சிருக்க மாட்டேன். ஆனா என்ன அருண், ஆனா நின்று இழுத்துக்கிட்டே போறீங்க? சீக்கிரம் விஷயத்தை சொல்லிடுங்க ப்ளீஸ். விடிஎம் தப்பிச்சிட்டான் ராகுலன். மை காட், எப்படி அருண் இப்படி கோட்டை விட்டீங்க? உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தது தெரியுமா? உங்க நம்பிக்கையை நான் கெடுத்துட்டேன். ஐ எம் ரியலி வெரி சாரி. எப்படி நடந்துச்சு? அவ்வளவு ஈஸியா நம்மகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சான் அந்த விடிஎம்? எல்லாம் ஷான்கிற ஒரு புல்லுருவியால வந்த வெனதான். காசுக்காக அவனை தப்பிக்க வச்சுட்டான். ச்சே, எவ்வளவு ஈஸியா சொல்றீங்க அருண். அந்த நாயை நீங்க சும்மா விட்டீங்களா? ஆதி ஷானை தீர்த்து கட்ட தான் புறப்பட்டான். ஆனா அவனும் அதுக்குள்ள கடல்ல குதிச்சுட்டான். அநேகமா அவன் தப்பி இருக்க வழியே இல்லை. என்னாச்சு உங்களுக்கு அருண்? ச்சே, இப்ப என்ன பண்றது? விடிஎம் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டானா? அப்புறம் நம்ம திட்டம்லாம் என்ன ஆகுறது? விடிஎம் நம்ம ஏரியாவை விட்டு அவ்வளோ சீக்கிரம் சிட்டிக்கு வந்துட முடியாது. நம்ம ஆட்களும் ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இருந்த நம்பிக்கை போயிடுச்சு அருண். கவலைப்படாதீங்க ராகுலன். நாம அடுத்ததா என்ன பண்ணணுங்கிறத பத்தி யோசிப்போம். அருண், விடிஎம் எப்படியும் ஆபீஸ்க்கு வந்துடுவான். இல்லைனாலும் மகேஷ் அவனை கான்டாக்ட் பண்ணாம இருக்கவே மாட்டான். நிச்சயமா மகேஷை கான்டாக்ட் பண்ணியே தீர்வான். வேணும்னா நாம அவனை ஃபாலோ பண்ணோம்னா விடிஎம் மறுபடியும் பிடிச்சிடலாம். ஆனா வேண்டான்னு பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? விடிஎம் ஆஃபீஸ் வரட்டும். இப்போ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நாம முதல்ல மகேஷை விடிஎம் கிட்ட இருந்து பிரிக்கணும். அதை பத்தி நடக்க வேண்டியதை பார்ப்போம். அதை என் கையில விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு துரோகியா மாறணும். அது எப்படி ராகுலன்? எஸ், அதாவது நீங்க எப்படியாவது மகேஷோட நண்பனா மாறணும்.
ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? நல்ல ஐடியா தான். வெரி குட், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, நான் முதல்ல விடிஎம் ஆபீஸ்க்கு வந்ததும் எப்படியெல்லாம் நடக்கணும்னு ஒத்திகை பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலையாச்சியா ராகுலன்? சரி, நாம புறப்படலாம். விடிஎம் வந்ததும் நான் உங்களுக்கு தகவல் தரேன். விஜயா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. விஜயா, நீ என் பேச்சையே கேட்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டல. நான் உன்னோட புருஷன், அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, ஞாபகம் இல்லாம தான் இவ்வளவு நாளும் உங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பாருங்க. அப்புறம் எதுக்கு நான் பண்ணாதேன்னு சொன்ன காரியத்தை பண்ற? எத்தனை வாட்டி சொல்லியிருக்க மோகன் கூட சகவாசமே வேண்டான்னு? நீ கேட்டியா? மோகன் என் தம்பி. அவன் என் மேல இருக்கிற அக்கறையினாலதான் என்ன பார்க்க வந்தான். இதுல என்ன தப்பு கண்டீங்க நீங்க? ஆமா, பெரிய தம்பி. அந்த ரவுடி பயலுக்கு கொடுக்குற மரியாதை பாரு. நான் சொன்னல அவன் கூட பேசாதேன்னு. அப்புறமும் ஏன் பேசுற? நான் என்னங்க பண்ணேன்? அவன் ஏதோ என் மேல இருக்கிற பாசத்துல என்ன பார்க்க வந்தான். வீட்டுக்கு வந்தவன வெளியே போன்னு துரத்தவா சொல்றீங்க? ஆமா, எத்தனை நாளா இந்த கூத்து நடக்குது? என்ன சொல்றீங்க? அப்போ நான் இல்லாத நேரத்துல அவன் அடிக்கடி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான் போல. அப்படி ஒண்ணு இல்லீங்க. பொய் பேசாத விஜயா. அவன் இவ்வளவு துணிச்சலா வீட்டுக்கு வரான்னா அது யார் கொடுத்த இடம்? எல்லாம் நீ கொடுத்த இடம் தானே. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அவன் யாரு? என்னோட தம்பி. அவனுக்கு என்ன வந்து பாக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆமா, உன் வீட்டுக்காரங்க யார் தான் ஒழுங்கா இருக்காங்க சொல்லு. எல்லாரும் குடும்பத்தை பிரிக்கிறதுல கில்லாடிகளாச்சே. இங்க பாருங்க, என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காது. இவர் ஏதோ பெரிய ராஜ பரம்பரையில வந்தவர் பாரு, பெருசா பேச வந்துட்டாரு. இங்க பாரு விஜயா, ஃபைனலா சொல்றேன், இனி அந்த மோகன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. இவ்வளவு நாளும் நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் தலையாட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா இனி அப்படி இருக்க என்னால முடியாது. அவன் என் தம்பி. அவன் இங்க வருவான் போவான். ஓ, அவனுக்காக என்ன எதிர்த்து பேசுறியா? அந்த அளவுக்கு உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கானா அவன்? அவன் ஒண்ணு என்ன பிரெயின் வாஷ் பண்ணி வைக்கல. ஆனா எனக்கு நல்லது பண்ணதான் வந்தான். ஆமா, பெருசா என்ன நல்லது பண்ணிட்டான் உன் அருமை தம்பி? ஆமா, நீங்க எப்போ இருந்து சோஷியல் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? என்ன சொல்ற விஜயா? இல்ல, மணிமேகலைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னீங்க. அத நான் ஒத்துக்கிட்டேன். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அந்த பொண்ணுக்கு ஒத்தாசையா இருன்னு சொன்னீங்க. அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு சொல்லாம அந்த பொண்ணு வெளியில கூட்டிட்டு போறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்ன சொல்ற? நான் மணிமேகலைய கூட்டிட்டு வெளியே சுத்துறேனா? ஓஹோ, இத பத்தி வத்தி வைக்கதா உன் அருமை தம்பி மோகன் வீட்டுக்கு வந்தானக்கும். அவன் ஒன்னும் வத்தி வைக்க வரல. அவன் கிட்ட ரொம்ப பேரு உன் அக்கா ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்காரே, யார் அதுன்னு கேட்டிருக்காங்க. அதான் உங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லத்தான் வந்தான். பாவம் அந்த பொண்ணு. அதுக்கு நான் ஹெல்ப் பண்றது உன் தம்பிக்கு பிடிக்கலையாக்கும். வேற யாரும் என்ன பத்தி அவன்கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க. அவனே கதை கட்டி விட்டுருப்பான். நிறுத்துங்க. அவன் எப்பவும் நம்ம குடும்பத்து மேல அக்கறையா இருக்கிறவன். அவனை பத்தி தப்பா பேசாதீங்க. நான் உண்மையத்தான சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? ஆமா, உங்ககிட்டதான் ஏதோ தப்பு இருக்கு. என்ன? என்கிட்ட தப்பு இருக்கா? என்னடி பைத்தியக்காரத்தனமா பேசுற? ஆமா, இப்பெல்லாம் நான் பேசுறது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தான் தோணும். உங்ககிட்ட தப்பு இல்லாட்டி ஏன் மோகனை பார்த்து பயப்படுறீங்க? என்ன? நான் அவனை பார்த்து பயப்படுறேன்? யார் சொன்னாங்க அப்படி? ஆமா, நீங்க மோகன் கூட எங்களை பேச வேண்டாம்னு சொல்றதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. அதான் அவன் ரவுடி. அவன் பண்றது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னனே. இதை விடவா உனக்கு காரணம் வேணும்? இந்த நொண்டி சாக்கெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க. இங்க பாரு விஜயா, எனக்கு தேவையில்லாம சில பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்துச்சு. அது யார்கிட்ட இருந்து வருதுன்னு இவ்வளோ நாளும் புரியாம இருந்துச்சு. இப்ப புரிஞ்சிடுச்சு. ஓஹோ, அப்போ உங்களுக்கு வர எல்லா ப்ராப்ளத்துக்கும் என் தம்பி தான் காரணமா?
சொல்லுங்க, உண்மை எப்பவாவது ஒரு நாள் வெளியில வந்துதானே ஆகணும்.